ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பன்னீர் தோசை. பன்னீர் தோசை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் பாருங்கள், இந்த மாதிரி துறையாக இது எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் பன்னீர், மஞ்சத்தூள் தேவையான அளவு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவு தான், பெரிய ஸ்பூன் அளவு. பெரிய வெங்காயம் ஒரு பவுல் நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த சின்ன பவுல் போதும், இந்த அளவுக்கு வெங்காயம் போதும். தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம், குடைமிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த சின்ன பவுலில். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தாளிப்புக்கு சோம்பு, தேவையான அளவு உப்பு, எண்ணெய், கடலெண்ணெய், தோசை ஊற்றுறதுக்கு தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன் பவுலில். இதுதான் தேவையான பொருட்கள். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சின்ன தவாவில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு போட்டுடலாம். சோம்பு போட்டோடனே பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் ரொம்ப வதக்கக்கூடாது, வெங்காயம் ரொம்ப வதக்க வேணாம். லைட்டாக போட்டு கிண்டிட்டு தக்காளி போட்டுங்க. தக்காளி போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கும், அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு போட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு குடமிளகாய் இருக்குல்ல, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து வதக்கிடுங்க. குடமிளகாய் சேர்த்தோடனே மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. மிளகாத்தூள் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் வெங்காயம் வதக்கும் போது, ஸோ அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா பதங்கட்டும். இது வந்து பன்னீர் சேர்க்கறதுனால நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் மசாலாலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா தூக்கலாக போடணும். இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுருங்க. மசாலா கொஞ்சம் நல்லா வேகும், இந்த பச்சை வாசனைலாம் போட்டும். அதனால் மூடி போட்டு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சிடலாம். இங்கே பாருங்கள், 5 மினிட்ஸ் வச்சு பாருங்கள், நல்லா வந்துருக்கு, மசாலாலாம் வந்துருக்கும். பன்னீர் செய்யும்போது இந்த மாதிரி மசாலா, தக்காளி, காரம் எல்லாம் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா போடுங்க. ஏன்னா பன்னீர் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். அதனால் வந்து அதோடு சேர்க்கும் போது கொஞ்சம் மசாலாலாம் நல்லா எக்ஸ்ட்ரா சேர்த்து பன்னீருக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதோட பன்னீர் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் ரெடியானதுக்கப்புறம் நம்ம பன்னீர் சேர்க்கணும். ஏன்னா நம்ம பன்னீர் சேர்த்து ரொம்ப நேரம் வந்து குக் பண்ண மாட்டோம். பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணோடனே ஆஃப் பண்ணிவிடுவோம். அதனால் எல்லா மசாலாவும் நல்லா இதாகி பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீர் சேர்க்குறேன். பன்னீர் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோடனே உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா பன்னீர் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போங்க தோசை ஊற்றிருக்கேன். நம்ம மசாலா எப்போனா கொஞ்சம் தோசை வெந்தோடனே மசாலா சேர்க்கணும். பாருங்கள், தோசை கொஞ்சம் வெந்துடுச்சு மேலே. இப்போ வந்து நம்ம மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ மசாலா எடுத்து இதோட அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ஃபுல்லாக வந்து
அப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை நடுவில் வச்சுட்டாலும் பரவாயில்ல. மசாலா வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ தோசையை அப்படியே மடித்து விட்டுடலாம். பன்னீர் தோசை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.